Welcome and good evening, my dear students. Last class நம்ம வந்து question number 5 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க சேம் சேனலில் வந்து யூடியூப் சேனலில் வந்து இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. செகண்ட் வந்து இப்போ நம்ம ஆறாவது கொஷின் நம்பர் 6 இருந்து போக போகிறோம். See here my dears, which organelles of the cell transmit the hereditary characters from generation to generation. நார்மலாக இந்த கொஷன் வந்து யாரை மீன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் டிஎன்ஏ தான் மீன் பண்ணுறாங்க. டிஎன்ஏ இஸ் த ஒன்லி ஆர்கனல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கேரக்டரிஸ்டிக் ட்ரான்ஸ்லேஷனுக்கு வந்து ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கேரக்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது வந்து யாருன்னு சொன்னால் டிஎன்ஏ. இது டிஎன்ஏட ஃபங்க்ஷன். ஸோ இதில் மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், கோல்கி பாடிஸ், ரைபோசோம்ஸ். இப்போ இதில் டிஎன்ஏங்கிற வேர்ட் தந்தில்லை. பட் டிஎன்ஏங்கிறது பர்டிகுலராக நியூக்ளியஸில் வந்து இருக்கிற உண்டு, நியூக்ளியஸோட ரிலேட்டடான உண்டு. நியூக்ளியஸோட ஃபார்மேஷனை நீங்கள் சரியாக ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூக்ளியஸில் தான் இந்த டிஎன்ஏ இருக்க போகுது, சரிதானே? குரோமோசோம்ஸ், டிஎன்ஏங்கிறதெல்லாம் நியூக்ளியஸோட ரிலேட்டடான உண்டு. ஸோ இந்த கொஷனில் டிரெக்டாக டிஎன்ஏங்கிற ஆன்சரை தராமல் டிஎன்ஏ வந்து எங்கே இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிச்சன்ங்கிற வேர்டை தராமல் ஒரு ஹவுஸுங்கிற வேர்டை தாரா மாதிரி, சரிதானே? ஒரு வீட்டில் ஒரு கிச்சன் இருக்க போதும். அப்போ அதே மாதிரி வேறு நமக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. அதால் இப்போ பாருங்க, ஒரு இதில் வந்து மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சரை வந்து சூஸ் பண்ணட்டுமான்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சரை சூஸ் பண்ண சொன்னதால் நியூக்ளியஸ் வந்து வரும். மிச்சம் நாம் இதை பற்றி அலட்ட தேவையில்லை. நியூக்ளியஸ், டிஎன்ஏ தான் ஆன்சர், அதில் ரிலேட்டடாக இருக்கிறது நியூக்ளியஸ். ஸோ அதால் நியூக்ளியஸும் வந்து இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆன்சராக இருந்துடும், சரிதானே? அடுத்தது, from which of the following structures is the ovaries of the female reproductive system and ovum is released? நார்மலாக இந்த ஓவரிஸ் வந்து இந்த ஓவரிஸ் the female reproductive system and ovum is released, சரிதானே? இதில் மெயினாக வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறாங்க. என்ன ஸ்ட்ரக்சர்ன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பாருங்க, இதோட செகண்ட் புக்கில் பேஜ் நம்பர் 52, கிரேட் 10. சேஞ்ச் தட் டேக் பிளேஸ் இன் த ஓவரி. ஒரு ஓவரியில் பாருங்க, சேஞ்சஸ் தட் occur in ovary can be divided into 2 stages. First one follicular phase, இன்னொன்று luteal phase. follicular phase எடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ரைமரி follicule, கிராஃபியன் follicles வரும், ஓவியூலேஷன். அதுபோல் ஓவியூலேஷன் நடக்காட்டி, சரிதானே? ஓவியூலேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து க்ரோத் ஆஃப் த ஓவம் வித் ஸ்பெர்ம், அதில் வந்து, சரிதானே? இப்போ அடுத்த ஸ்டேஜஸ் வந்து இப்படி போகும். அதில் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன் நடந்து அது பிறகு வந்து ஃபீட்டல் க்ரோத் வரும், பேபி வந்து க்ரோ ஆகும். அப்படி இல்லாட்டி ஸ்பெர்மை மீட் பண்ணலன்னு சொன்னால், ஓவியூலேஷன் நடந்து ஸ்பெர்மை மீட் பண்ணலன்னு சொன்னால் கோப்பஸ் லுட்டியம் ஆகி கோப்பஸ் எல்பிகன்ஸ் ஆகி, சரிதானே? தமிழ் மீடியமாக்கள் மஞ்சச்சடலம், வெண்சடலம்னு சொல்லுவாங்க. கோப்பஸ் லிட்டியம், கோப்பஸ் எல்பிகன்ஸா மாதிரி அந்த ஓவியம் வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும், சரியா? இப்போ இங்கே ப்ரைமரி ஃபொலிக்கூலண்டு மீன் பண்ணுறது என்னன்னு சொன்னால், இது வந்து பை பர்த், பிறந்ததில் இருந்தே இந்த ப்ரைமரி ஃபொலிக்கூல்ஸ் வந்து ஒரு ஃபீமேலுக்கு, சரிதானே, டெவலப் ஆகிட்டே இருக்குமா, சரிதானே? இது வந்து கிராஃபியன் ஃபொலிக்கூலாக சேஞ்ச் பண்ணும். எப்போன்னு சொன்னால் மெச்சூர்ட் ஆகக்கொள்ள, சரிதானே? அந்த ஃபொலிக்கூல்ஸ், சரிதானே, அந்த ஃபொலிக்கூல்ஸ் வந்து கிராஃபியன் ஃபொலிக்கூலாக மெச்சூர்ட் ஆகும்போது அந்த மெச்சூர்டான கிராஃபியன் ஃபொலிக்கூல்ஸ் வந்து ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே வந்து அது வந்து போகுது. ஃபெலோப்பியன் டியூபுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது ஃபெலோப்பியன் டியூப். இங்கே பாருங்கள், ஓவெரிஸில் வந்து இங்கே வந்து இந்த கிராஃபியன் ஃபெலிகூல்ஸ் வந்து அப்படியே இந்த ஃபெலோப்பியன் டியூபுங்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்கு இது போகுது. இந்த ஃபெலோப்பியன் டியூபுங்கிற ஸ்ட்ரக்சருக்கு இது போகுது. அப்போ இங்கே தான் ஒரு ஓவியும், ஒரு ஓவாவும், ஒரு முட்டையும், ஒரு ஓவாவும்
ஒரு ஸ்பெர்மும் வந்து மீட் பண்ணி ஃபர்டிலைசேஷன் கருக்கட்டல்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது ஃபெலோப்பியன் டியூப் தான். நிறைய எக்ஸாம் பேப்பர்ஸில் நிறைய வருஷ பேப்பரில் இந்த பர்டிகுலர் கொஷனை கேட்டிக்காங்க. ஒரு நாளும் மறந்துடாதவங்க. டேர்ம் பேப்பர்ஸாக இருக்கட்டும், மாடல் பேப்பர்ஸாக இருக்கட்டும், எங்கே ஃபர்டிலைசேஷன் த பிளேஸ் வே ஆர் ஃபர்டிலைசேஷன் ஒக்கர்ஸ் என்று கேட்பாங்கன்னு. எங்கே ஃபர்டிலைசேஷன் கருக்கட்டப்படுதுண்டா ஃபெலோப்பியன் டியூப்பில் தான். அப்போ ஓவரியில் இருக்கிற எக் வந்து ஷுவராக எங்கே போகணுமெண்டா ஃபெலோப்பியன் டியூபுக்கு தான் போகணும். ஓகேவா? அப்போ இந்த கொஷனில் பாருங்க, இந்த கொஷனில் இங்கே கேட்குறாங்க, from which of the following structure the ovaries of the female reproductive system and ovum is released? ஒரு ஓவம் வந்து எங்கே வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டால் இவங்க வந்து ப்ரைமரி ஃபொலிகுலா, கிராஃபியன் ஃபொலிகுலா, கோப்பஸ் எல்பிகன்ஸ், கோப்பஸ் லெட்டியமானு கேட்குறாங்க. முதலாவது ப்ரைமரி ஃபொலிகுலுங்கிறது அந்த இந்த பை பேர்த்லேருந்து வாரது. இது வந்து மெச்சுவர்ட் ஆகாதது, சரிதானே? மெச்சுவர்ட் ஆகாத ஃபொலிகூல்ஸ், சரிதானே? கோப்பஸ் லிட்டியம், கோல்பஸ் எல்பிகன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அது வந்து ஃபேடாகி போகிறது, டிஸ்ட்ராய் ஆகி போகிற கண்டிஷன்ஸ். அப்போ ஓவியம்ங்கிறது எப்போ வரப்போகுதுண்டா மெச்சுவர்டான ஒரு ஸ்டேஜில் வரப்போகுது. இது எதோட ரிலேட் ஆகிங்கன்னா கிராஃபியன் ஃபொலிகூலோட தான். உங்களை திரும்ப இதை பார்க்கணுமென்று சரி, இங்கே பாருங்கள், கிராஃபியன் ப்ரைமரி ஃபொலிகூல் டைமில் டெவலப்பே இல்லை, ப்ரைமரி ஃபொலிகூல் டைமில் டெவலப் இல்லை. பட் கிராஃபியன் ஃபொலிகூலில் தான் இந்த எக்குங்கிறது ரிலீஸ் ஆகி இந்த கிராஃபியன் ஃபொலிகூல் வந்து இது பர்ஸ்ட் ஆகி இங்கே பாருங்கள், இது வந்து வெடித்து தான் ஓவியுலேஷன், அதிலிருந்து எக் வந்து வெளியால் வருது. பாருங்கள், இந்த இதில் இருந்து எக் வந்து வெளியாகுது, சரிதானே? இது சம்மந்தமான எக்ஸ்ட்ரா விஷயம் வந்து இங்கே பாருங்கள், இங்கே பேசியிருப்பாங்க. At a birth, each ovary contains 200,000 to 400,000 primary follicles. Nearby puberty, one of the primary follicles develop to form a multicellular structure called Graafian follicle. அப்போ primary follicles, Graafian follicles change ஆகுமா. It reaches the peripheral area of the ovary. Then, இங்கே பாருங்க, Graafian follicle bursts to release ovum. When matured, Graafian follicle bursts to release ovum. வழங்கிட்டா? ஸோ இதுக்கு ஆன்சர் அதுதான், Graafian follicle தான். அப்போ ப்ரைமரிங்கிறது மெச்சுவர்ட் ஆகாதது, கோபஸ் லெட்டியம் எல்பிகன்ஸுங்கிறது அப்படியே ஃபர்ட் ஆகி போகிறது, சரிதானே? இப்படி ஒரு கொஷனுக்கு ரிலேட்டடான அதோட கவரப் ஆகிக்கிற ஏரியாவை படித்தாலே இப்போ நம்ம ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஒரு முக்கால்வாசி படித்த மாதிரி தான். இன்றைக்கி இந்த ஒரு கொஷனால் இன்னொரு கொஷன் வரக்குள்ள மிச்சத்தை படித்து முடித்தா சரி, இப்படி தான் நம்ம படித்த மாதிரியும் போயிட்டு கேள்வி செஞ்ச மாதிரியும் போயிட்டு. கிளியரா? ரைட், ஓகே. வாங்க 8வது கொஷின். கட்டிங் அ யாம் வித் அ வெல் ஷார்ப் நைஃப் இஸ் ஈஸியர். ஒரு ஷார்ப்பான ஒரு கூரான ஒரு நைஃபால் இதை வந்து கட் பண்ணுறது ஈஸியாக. என்னத்துக்கு நாம் ஷார்பன் பண்ணுறது வந்து ஏரியாவை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நான் சொல்லி காட்டுறேன். ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. இதான் மெயினான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெஷர்னு சொல்கிறது ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஒரு ப்ரெஷரை நாம் இன்க்ரீஸ் பண்ணணுமெண்டா கட்டாயம் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி ஏரியாவை குறைக்கணும், சர்ஃபேஸ் ஏரியாவை குறைக்கணும், சரிதானே? இல்லை நீங்கள் ப்ரெஷரை குறைக்கணுமெண்டா another side பாருங்க. If you want to decrease the pressure, you have to decrease the force, otherwise you have to increase the surface area. See, this is the grade 9 knowledge. grade 9ல இருக்கிற இந்த ஈஸியாக இது வந்து உங்களுக்கு வழங்கும். ப்ரெஷருங்கிற யூனிட்டை போய் பாருங்கள், grade 9ல 5th யூனிட், grade 9ல 5th யூனிட், grade 9ல 5th யூனிட்டா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? ரைட், இங்கே இதில் மெயினாக ப்ரெஷரை இந்த இடத்துல நமக்கு நைஃபால் ஈஸியாக கட் பண்ணணுமெண்டா ஷுவராக ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரெஷர் சம்மந்தமாக எதுவுமே என்ன பேசிக்கிறாங்களே, எஸ், த எபிலிட்டி டு அப்ளை எ கிரேட் ப்ரெஷர். ப்ரெஷரை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஏரியாவை குறைக்கிறோம். தட்ஸ் வை வி ஆர் ஷார்ப்னிங் த knife. Okay, no? So the answer is simple, second one. The formula of the compound formed by the element X with oxygen is XO. ஸோ நார்மலாக இப்போ நமக்கு இந்த கொஷின் அடிக்கடி வர கொஷின், இது ஒரு கம்பல்சரி கொஷினாகவும் இருக்குது, எப்பயுமே வர கேள்வி. இங்கே பாருங்கள், எக்ஸையும் ஓவையும் பற்றி பேசுகிறாங்க. இப்போ இதில் ஒருத்தர் தெரியும், ஒருத்தர் தெரியா. யார் தெரியும்? ஆக்சிஜனை பற்றி தெரியும். we know the valency of the oxygen. Okay, no? How to find the valency of the oxygen? First one, oxygen is atomic number, what is that? 8. Oxygen's atomic number is 8. So 2,6. So if it is 6, it can easily gain 2 electron. It can easily gain
2 electron. Therefore the it can easily gain 2 electrons. Therefore the valency is minus 2. It means 2. Okay, no, the minus plus confuse ஆக தேவையில்லை. சரி, it can gain 2 electrons. 2 electrons gain பண்ணும். ஸோ அதில் வேலன்சி வந்து 2. அப்போ ஆக்சிஜன் வேலன்சி 2, இது நமக்கு தெரியும். அப்போ வாங்கும் ஆக்சிஜன் வேலன்சி 2. அப்போ இதில் வேலன்சி 2 வந்துட்டு. இப்போ எக்ஸும் எப்படி இருக்குது? 1:1 அப்படி தான் இருக்குது. எக்ஸோட ஒரு ஓ தான் இருக்குது. ஒரு எக்ஸோட ஒரு ஓ தான் சேர்ந்துருக்கு. ஸோ டெஃபினெட்லி எக்ஸோட வேலன்சி என்னவாയിരിக்கும்? 2. அதாவது ஒரு ஆக்சிஜனோட ஒரு எக்ஸ் சேர்ந்தால் தானே XO வரும். ஒரு ஆக்சிஜனோட ஒரு எக்ஸ் சேர்ந்தால் தான் XO வரும். therefore சரியா, if the valency of the oxygen is 2, therefore the valency of X is also 2. அப்போ நமக்கு அந்த இடத்துல we don't want to confuse. அப்போ எக்ஸ்ட்ரா வேலன்சி 2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்படி தான் எக்ஸ்ட்ரா வேலன்சியை கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா வேலன்சி தெரியும் 2. இப்போ கேட்குறாங்க சோடியத்தோடு அது எப்படி ஃபார்ம் ஆகும்னு கேட்காங்க. வெயிட் இன்னொன்றும் சொல்கிறாங்க. the formula of the compound the elements Y with the sodium Y NaY சோடியமோட NaY என்று ஃபார்ம் ஆகுதான். NaY என்று இப்போ சொல்லுங்க. அப்போ சோடியத்துக்கு 1 என்று தெரியும். ஒரு சோடியமுக்கு ஒரு Yங்கிறதால டெஃபினெட்லி இதுவும் உண்டாத நீக்கும். எப்படி ஒரு ஆக்சிஜனுக்கு ஒரு எக்ஸுங்கிறதால ஆக்சிஜன் 2, ஸோ எக்ஸும் 2. அப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு சோடியமுக்கு ஒரு Y என்றால் தானே NaY என்று வரும். இல்லாட்டி Na2 Y என்று வந்தால் என்ன மீனிங்? 2 சோடியத்துக்கு ஒரு Y. சரியா, அது டிஃப்ரெண்ட் கேஸ். அதை நான் நான் விளங்கப்படுத்துகிறேன். இந்த கேள்விக்கு இவ்வளோ போதும். சும்மா வேறு என்ன செல்ல போனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதால் இதையே நான் விளங்கப்படுத்துகிறேன். ஒரு சோடியம் ஒரு Y தானே, NaY. therefore சோடியத்துக்கு 1 எனக்கு தெரியும். 11 தானே. 11 means 2, 8, 1. ஸோ 1 லூஸ் பண்ணும். ஸோ the valency of the sodium is 1. ஓகேனோ? ஸோ ஹியர் சோடியத்துக்கு 1ங்கிறதால டெஃபினெட்லி Yக்கும் 1 தான். அப்போ Yட வேலன்சியும் எனக்கு தெரியும், எக்ஸ்ட்ரா வேலன்சியும் தெரியும். எக்ஸுக்கு 2, Yக்கு 1. ஹியர் இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எக்ஸுக்கு 2, Yக்கு 1 தானே. எக்ஸுக்கு 2, Yக்கு 1. இப்போ எழுதக்கோள் எப்படி எழுதுவாங்க சொல்லுங்க தானே. அந்த ஷார்ட்கட் என்னது? ரெண்டையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதணும். X2ங்கிறதால அதை தூக்கி Yக்கு கொடுக்கணும், Y 1 தூக்கி Xக்கு கொடுக்கணும். அப்போ ஆன்சர் எப்படி வருமெண்டா XY2 வரும். XY2 Y. ஏன் XY2 வருது? எக்ஸ்ட்ரா வேலன்சி 2 தூக்கி Yக்கு கொடுங்க, Y 1 தூக்கி Xக்கு கொடுங்க. ஸோ XY2 இஸ் த ஆன்சர். சரியா? இப்போ இந்த கொஷனில் ஜென்ரலான ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த கொஷனில் இருக்கிற விஷயம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸோட வேலன்சியை கண்டுபிடிச்சி இல்லைன்னா போதும். அதுக்கு சப்போர்ட்டாக தான் பக்கத்தில் இந்த ஆக்சிஜன் சோடியம் எல்லாம் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக வந்தாக்கள் தான் இவங்க. கிளியரான விஷயமா? ரைட், ஓகே. அடுத்தது கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10 நார்மலான ஒரு கேள்வி. கொஷின் நம்பர் 11 தான் கொஞ்சம் இந்த வருஷம் டிஃப்ரெண்ட் எடுத்துக்கிறாங்க. நான் தமிழ் மீடியத்துக்கு தனியாக இதுக்கு ஒரு வீடியோ, இந்த 2 கொஷனுக்காகவே தனி ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டுட்டிருக்கிறேன். சரி, English medium students, listen to me. So if you take the question number 10, which of the following option indicates the path of the food process through the A to G? Okay, A means stomach, no? A is a stomach. D, duodenum. C is a pancreas, and B, liver. F is large intestine. E is small intestine. G is rectum. So these are the organs. So we know the digestive tract starts with the mouth cavity, it means the buccal cavity, then thoracic cavity, then again esophagus, then again stomach, then duodenum and small intestine, large intestine, and the rectum and anus. These are the path of the digestive tract. In the tract I didn't include liver and pancreas. Why? Liver and pancreas are supportive organs, not they are involving in handling the foods, no, they are not involving in handling the foods handle பண்றது இந்த pancreasum இந்த liver சப்போர்ட் இல்லை. அவங்க ஜஸ்ட் அவங்க யாருன்னு கேட்டால் இந்த லிவர் ஸ்பெஷலாக பைல்ங்கிற ஒரு ப்ராடக்ட், சரிதானே? பைல்ங்கிற ஒரு ப்ராடக்டை செல்லுது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பைலை பற்றின நாலேஜ் என்ன வேணுமென்னு சொன்னால், லிப்பிட்டை சின்ன droplets to break down the lipids into small droplets. ஓகேனோ? அதுக்கு பேர் ஸ்பெஷலாக அதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்னென்னு சொன்னால், லிப்பிட் எப்பயுமே கொஞ்சம்
oils தானே, oil and fats. இப்போ இதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பைல் சரி தானே, பைலை வந்து கொடுப்பாங்க. இந்த பைல் வந்து என்ன செய்யுமெண்டா எமல்சிஃபிகேஷன், அதோட பேர் வந்து எமல்சிஃபிகேஷன். சரியா, என்னது எமல்சிஃபிகேஷன்டா, அந்த லிப்பிட்ஸை வந்து சின்ன சின்ன போல்ஸாக ட்ராப்லெட்ஸாக வந்து பிரேக் பண்ணுவோம். இந்த பைலை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து லிவர். சரியா, லிவர் இந்த ஃபங்க்ஷனை தான் மெயினாக செய்யுது. பென்க்ரியஸ் வந்து பென்க்ரியேட்டிக் ஜூஸஸ் என்று சொல்லி இதில் நிறைய என்சைம்ஸை வந்து டைஜஸ்டிவ் என்சைமை வந்து பென்க்ரியஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இவங்க இப்படி சப்போர்ட் தான் பண்ணுறாங்களே தவிர இவங்களுக்குள்ள ஃபுட்டு வந்து போகிறதில்ல. அப்போ டெஃபினெட்லி பிஎன்சி won't come in the question. அப்போ பியும் சியும் இல்லாத ஒரே ஒரு ஆன்சர் மூணாவது ஆன்சர் தான், பியும் சியும் இல்லாத ஆன்சர். பாருங்க, சிம்பிளாகவே கண்டுபிடிக்கலும். பிக்கும் சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாட்டி பிஎன்சி won't come into the ஆன்சர். அப்போ பாருங்க, அப்போ மூணாவது மட்டும்தான் ஆன்சர், டிஇஎஃப். சிம்பிள் தானே. ரைட், நெக்ஸ்ட் ஒன், கொஷின் நம்பர் 11. இஃப் த லிட்டில் ஃபுட் is taken out from the sites A and D and pH papers were put into them separately, the pH values which corresponded with the color change occurring in them respectively would be. இதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று, இப்போ நமக்கு ஏயில் இருக்கிற ஃபுட்ற பிஹெச் வேணும், டியில் இருக்கிற ஃபுட்ற பிஹெச் வேணும். போத் வி நீட் நோ. இதில் இன்னொரு இஷ்யூவும் இருக்குது. என்னென்னு சொன்னால், பிஹெச்சில் அசிடுக்கு என்ன கலர், பேஸுக்கு என்ன கலர், நியூட்ரலுக்கு என்ன கலருங்கிற அந்த சின்ன ஒரு நாலேஜும் இதில் வேணும். சரி, இந்த ரெண்டு விஷயமும் மிக்ஸ் ஆகுது. என்ன கேள்வி வந்து பயாலஜி, ஆனால் கொஞ்சம் யூனிட் நம்பர் 7 கெமிஸ்ட்ரிக்குள்ளால் போகுது. ஓகேவா, கவனிங்கோ. மெயினான விஷயம் வந்து இங்கே ஏயில் இருக்கிற ஃபுட் வந்து டெஃபினெட்லி அசிட் தான். ஏயில் இருக்கிற ஃபுட் வந்து அசிட் தான். ஹெச்சிஎல்ங்கிற ஒரு பெரிய ஒரு அளவுக்குள்ளே கரையே இல்லை. யார் ஸ்டொமக்கில் வந்து மேஜரான டைஜஸ்டிவில் என்னது பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நம்ம யூனிட் நம்பர் 7 படிச்சிருப்போம். ஏன் சின்ன கிரேடில் கூட ஸ்ட்ராங் ஆசிட்னு படிக்கிறதே அவரை தான், HCl. ஸோ டெஃபினெட்லி இவரை வேல்யூ வந்து எப்படி இருக்குமெண்டா, முதல்ல நான் பிஹெச் வேல்யூ சொல்கிறேனே. இஃப் யூ டேக் த பிஹெச் வேல்யூஸ், 1 ஸ்ட்ராங் ஆசிட் சேர்ந்து போகிறேனே, ஸ்ட்ராங் ஆசிட் அப்படியே போகும்போது அசிடிட்டி அப்படியே குறைஞ்சி போய் 7 வந்து நியூட்ரல். அது போகிற பேசிக் ஃபீச்சர் அப்படியே கூடிக்கு போய் 14 வந்து ஸ்ட்ராங் பேஸ். பாருங்க, அப்போ 1 தான் ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ HClங்கிறது 1 ஸ்ட்ராங் ஆசிடுங்க போல் போக என்னது 7 போகக்குள்ள வந்து அந்த 1 2 3 4 போகும்போது எசிடிக் நேச்சர் வந்து டிக்ரீசஸ். சரியா, டிக்ரீசஸ். 7 to 14 போகக்குள்ள பேசிக் நேச்சர் வந்து இன்க்ரீசஸ் என்று வரும். இது ஃபஸ்ட்டுக்கு இதை விளங்கி எடுத்துக்கோங்க. சரியா, அதுக்கு பிறகு இங்கே ஏயில் இருக்கிறது யாருண்டா கொஞ்சம் எசிடிட்டியானது. இங்கே இருக்கிறதுல ஆக குறைஞ்ச வேல்யூ வந்து 3.5 தான். 3.5 தான். அப்போ ஷுவராக ஏ வந்து 3.5ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். டியில் என்ன ப்ராப்ளம்ண்டா, டி வந்து சரிதானே, நார்மலாக இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், டி வந்து டியோடினம் தானே. டியோடினம்ங்கிறது வந்து இங்கே இருக்கிற எல்லா ஃபுட்டும், ஏயில் இருந்த அந்த ஸ்டொமக்கில் இருக்கிற எல்லா ஃபுட்டும் ஃபஸ்ட்டுக்கு டியோடினமுக்கு போகும். ஏனெண்டா அங்கே தான் இன்னும் ஒரு எடிஷனலான நிறைய டைஜஷன் வந்து கெமிக்கல் டைஜஷனில் மெயினான ஒருத்தர் தான் இந்த டியோடினம். சரி தானே, ஸ்டொமக்கில் வந்து மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் டைஜஷன் நடந்து டியோடினம்ங்கிற அந்த முன் சிறுகுடல் அந்த இன்டெஸ்டைன் ஃபஸ்ட் ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் த என்னது ஸ்மால் இன்டெஸ்டைன் முன்பகுதி முன்னுக்கு வாரது ஃப்ரண்ட் பார்ட், அந்த இடத்துல தான் கெமிக்கல் டைஜஷன் மிச்சம் கூட நடக்குது. ஓகேவா, இந்த இடத்துல தான் இங்கே பிஹெச் வந்து சேஞ்ச் ஆக போகுது. எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, இங்கே பைகார்பனேட்ஸ், சரியா, கார்பனேட்ஸ் அந்த கொஞ்சம் அது வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இந்த எசிடிக் நேச்சரை வந்து குறைக்க போகுது. சரியா, எசிடிட்டியே நிறைய என்சைம்ஸ் அதுக்குள்ளே வாரத்தால் இன்வால்வ் ஆகிறதால ஹைட்ரோக்ளோரைடு வந்து அதோட பொசிஷனையும் விட அதுக்குள்ளே வர மற்ற என்சைம்ஸ் அதோட மிக்ஸ் ஆகிற இன்னும் மற்ற சப்ஸ்டன்சஸால் இந்த ஃபுட்டை வந்து எசிடிட்டி குறைஞ்சி இவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் கொஞ்சம் இது வந்து ஒரு நியூட்ரலுக்கும் கிட்டத்தட்ட நியூட்ரல் ஆகிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் இது போகுது. சரியா, நியூட்ரல் ஆகித்தான் ஒரு 7.5ங்கிற வேல்யூஸ் வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க.
அப்போ இந்த கொஷன் வந்து ஏன் இதை நான் 7.5 சொல்லணும்டா, இது ஷுவராக ஆசிடும் இல்லை பேஸும் இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு நியூட்ரலைசேஷன்ங்கிற ஒரு விஷயம் உண்டு, இங்கே வர சான்சஸ் கூடங்கிறதால, அப்படி வருதுங்கிறதால இங்கே டிக்கு வந்து 7.5ங்கிற ஒரு சான்ஸை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே தானே? ரைட். அப்போ இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆன்சர் வரப்போகுது. அப்போ கவனமாக பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 6க்கு வந்து நியூக்ளியஸ், கொஷின் நம்பர் 7க்கு வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல், கொஷின் நம்பர் 8க்கு வந்து செகண்ட் ஆன்சர் கிரேட் ப்ரெஷருங்கிறது, கொஷின் நம்பர் 9க்கு வந்து XY2, கொஷின் நம்பர் 10க்கு வந்து DEF, கொஷின் நம்பர் 11க்கு வந்து ஃபஸ்ட் ஆன்சர் 3.5 and 7.5. ஓகே தானே? ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு 12லேருந்து செஞ்சு கொண்டு போகிறேன். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ த்ரூ த வாட்ஸ்அப் ஓ in the messages. When I'm free, I'm ready to answer or clear your issues and the problems. Otherwise, if it is a major issue, definitely I'll include that issue in my next video, and I'll try to clarify that one in my next video. Okay, my dear. Assalamu alaikum and good evening.